இவ்வளவுலையும் நம்மளால பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரிமை கொண்டாடி இறைவன் பேசுகிறான். இதெல்லாம் சும்மா உருவாக்கப்படவில்லை, ஒரு திட்டத்தோடும் ஒரு அழகிய நெறிமுறையோடும் ஒரு அழகான வழிகாட்டலோடும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் யாருக்கு சிந்திக்கக்கூடிய அந்த மனம் திறப்படவில்லையோ அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் ஃபுதூலுல் கலாம் அப்படின்னு நினைது, எக்ஸ்ட்ரா பேச்சு, இரவு பகலை பத்தி பேசிட்டு இருக்காங்க, தண்ணி நெருப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் வீட்டில் உள்ள ஒரு கேஸை பத்தி கூட பேசிக்கிட்டு இருப்பான். வீட்டில் உள்ள ஒரு கேஸை பத்தி கூட பேசுவான். எல்லா மனிதர்களும், விஞ்ஞானி இருந்தா விஞ்ஞானி இல்லாதவன் தான் எல்லாரும் தான் வீட்டு வாழ்க்கையில கூட எல்லா விஷயங்களையும் பேசுவான். ஆனா இந்த உலகத்திலேயே நெருப்பு செட்டப்பை உருவாக்கிக்கிறானே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேச்சு, தண்ணீரை பத்தி பேசுறது எக்ஸ்ட்ரா பேச்சு அப்படி நினைக்கிறான். ஆனா உலகம் எங்க நிக்குது? நாளைக்கு தண்ணீர் பிரச்சனை என்ன செய்யலாம், ஏற்படலாம், என்ன செய்யறது, கிரைசிஸ் பேரை போட்டுட்டு போக வேண்டியதுதான். என்ன செய்ய, அசிம்மா பிரச்சனை, அவ்வளவுதான், தீர்வு எதுவும் இல்லை. இப்ப சேவ் பண்ணட்டா, இதை என்ன செய்யட்டா, இப்ப இதை பார்த்துக்கிறதா உங்களுக்கு தீர்வு அப்படின்றாங்க. அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் நினைத்தாண்டு சொன்னால், இறைவன் சொல்றானே நான் இப்படி செஞ்சா என்ன செய்வீங்க, இது நிரூபிக்கக்கூடிய ஒரு காலத்தை எல்லாம் உருவாக்குவான், அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அந்த நிமிடங்கள் இருக்குது, மனிதனுக்கு யார் உதவி செய்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை.